மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு நலன், இதுதான் வேலைவாய்ப்பு முக்கியமானது. மாணவர்கள் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக 33 வாக்குறுதிகள், அவற்றில் நீட் ரத்து உள்ளிட்ட 21 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 6 வாக்குறுதிகள் அறகுறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 33ல் 6 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு பொய் இது. இந்த பொய்யை சொல்லி எவ்வளோ மாணவர்களுடைய கல்வி கடன், நகை கடன், விவசாய கடன், இந்த 3 கடன் ரத்து 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 ரத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் உங்களை ரத்து பண்ண போகிறாங்க 6 மாதத்தில். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த வாக்குறுதி முதலமைச்சர், இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் தெருவாக பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வாரத்தில் நீட்டு ரத்து, ஒரு வாரத்தில் நீட்டு ரத்து. நான் கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே மத்திய அரசு ரத்து பண்ணணும், இன்றைக்கி சொல்கிறீங்க, அது இந்த வார்த்தை அன்றைக்கி சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க நீங்கள் சொன்னீங்க? நாங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து ரத்து செய்ய முயற்சி செய்வோம்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரு வாரத்தில் ரத்து, ஒரு வாரத்தில் ரத்துன்னா என்ன? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? இது பித்தலாட்டம், 420, இது வேறு எதுவும் கிடையாது. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். எவ்வளோ பெரிய ஒரு பொய்! இவங்களால் செய்ய முடியுமா? அகில இந்திய ஒதுக்கீடு இதெல்லாம். ஆனால் இதில் என்னன்னா, அகில இந்திய ஒதுக்கீடு அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது பயன்படணும். அது எங்களுடைய கொள்கை அது. ஆனால் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? இல்லை. இந்த அகில இந்திய ஒதுக்கீடு என்பது சில மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி வரலை. அப்போது இப்போ எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி இருக்குது. மத்திய அரசும் எல்லா மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளோ குறிப்பிட்ட எண்ணிக்கை, 50 விழுக்காடு எண்ணிக்கை, அதெல்லாம் 70 விழுக்காடுலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களா? பணம் கிடையாது. மருத்துவமனை செக்டர், மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. இது வரைக்கும் 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு முதல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு கல்லூரி, ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி தொடங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆட்சியிலும் குறைஞ்சது. ஆனால் முதல் முறையாக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காத ஒரு ஆட்சி இப்போ நடக்கிறது, விடியா ஆட்சி, திமுக ஆட்சி. அதே போன்ற ஒரே ஒரு மாவட்டம், புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்காத விடியா ஆட்சி திமுக ஆட்சி. ஒரே ஒரு மாவட்டம் கூட உருவாக்கல புதுசா. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. அரசு வேலை வாய்ப்பே இவங்க உருவாக்கல, அவர் முன்னுரிமை எங்கே கொடுப்பாங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும். பாவம் ஆசிரியர்கள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட. ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவங்களுக்கு வாக்களித்தாங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக 95 விழுக்காடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இவருக்கு வாக்களித்து இவர் எப்படியே வரணும்னு பார்த்து இப்போ தினமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தினமும் கோரிக்கை அழுதுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்களும். பணி நிலைப்பு கிடையாது, இடைநிலை ஆசிரியர்கள், துணை ஆசிரியர், பேராசிரியர்கள் யாரும் நியமனம் கிடையாது, காலி இடங்கள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், அதில் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் காலி இடங்கள் இருக்குது. ஆசிரியர்கள்லாம், அதாவது தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடம் வகுப்பறைகள். அதில் 1,00,000 வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. வெறும் 66,000 வகுப்பறைகளுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்குது. அதாவது 4,000 பள்ளிகளுக்கு, தமிழ்நாட்டில் 4,000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கார். ஒரே ஒரு ஆசிரியர் 4,000 பள்ளிகள். அப்போது கல்வி நிலையை நினச்சி பாருங்கள். இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை வந்தது, நான் கூட வெளியிட்டேன் அந்த அறிக்கை. இந்தியாவில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கீடு, பட்ஜெட்டில், கல்வி, சுகாதாரம், வேளாண்மையில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று மற்ற மாநிலங்கள் பட்டியலில் கம்பேர் பண்ணி போட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்தா இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எந்த துறையில் முதல்ல, ரெண்டாவதில், சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டில், அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் 26வது இடத்தில் வருகிறது தமிழ்நாடு. இவ்வளோனா அவங்க பட்ஜெட்டில் எவ்வளோ
மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்கள். எங்கே இந்திய அளவில் கம்பேர் பண்ணி பார்த்தா 26வது இடம் அந்த பட்டியலில் வருது. இருக்கிறது பார்த்தா 29 பெரிய மாநிலங்கள், அதில் 26வது இடம். கல்வியில் எவ்வளோன்னு பார்த்தா 20வது இடம். வேளாண்மையில் பார்த்தா 15வது இடம். அப்போ இந்த அரசு எங்கே விடிய போகுது, என்ன செய்ய போகுது, எது முக்கியம் உங்களுக்கு? அப்போ அறிவிப்பு, உங்களுடன் ஸ்டாலின், நலம் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பேர் அவ்வளோதான். எப்போ தேர்தல் நேரத்தில் ஏன் இதெல்லாம் முதல்ல கொண்டு வர வேண்டியது தானே 4 ஆண்டுகளுக்கு முன்பு? அதனால் இது சும்மா ட்ராமா நடந்துகிட்டு இருக்குது. அதில் அரசு துறை காலியிடங்கள் நிரப்பப்படும், 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. இதுதான்ப்பா சொன்ன பெரிய ஒரு பொய். 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை. 3.5 லட்சம். எவ்வளோ அரசு வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இது வரைக்கும் 44,000 பேர். அதில் 15,000 பேர் தற்காலிகம், 29,000 நிரந்தர வேலை. ஒன்றுத்து கூட புதுசாக உருவாக்கலை. 3 லட்சம் உருவாக்குவோம்னு சொன்னார்கள், 3.5 லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள்.